ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கான வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்படக்கூடிய பாதிப்பை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து நீரியல் நிபுணர் பேராசிரியர் ஜனகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். இப்போ தமிழகத்துக்கான வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியான மழை இல்லாமல் ஓராண்டு அதிகப்படியான மழை பெய்கிறது, ஓராண்டு குறைவான மழை பெய்கிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா பெஞ்சல் புயலின் காரணமாக வட மாவட்டங்கள் அதிகப்படியான மழை பெய்தது, பெரிய ஒரு வெள்ள பெருக்கு ஏற்பட்டது, மக்கள் கடுமையான சேதத்தை சந்திச்சாங்க. இந்த மழையின் போது ஏற்படக்கூடிய சேதத்தை எவ்வாறு சமாளிப்பது சார்? தமிழக அரசாங்கமும் சரி, விவசாயிகளும் சரி சார். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெஞ்சல் புயல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு, நாளைக்கு வேறு புயல் வரும். இப்போது கடந்த காலத்துலேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அப்படின்னா அது புயலோடு கூடிய மழை தான். புயல் இல்லாமல் மழை நமக்கு இல்லை. அதுதான் பல வருடங்கள் இதை நம்ம பார்த்துட்டோம். அதோடு கூட இன்னொன்று நம்ம இப்போ சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த ஒரு 20 வருடங்களாக பார்த்திங்கன்னா மழை பெய்கின்ற நாட்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் குறைந்த நாட்களில் அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு அதான் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு 30 நாளில் 40 நாளில் பெய்ய வேண்டிய மழை 10 நாளில் பெஞ்சிடும். நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதாவது 3 மாதங்களில் அந்த பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழை ஒரே மாதத்தில் பெய்து விடுகிறது. ஒரு மாதத்தில் இல்லை, 10 நாள் 20 நாள்லேயே கூட பெஞ்சிடும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஏன்னா கொட்டுன்னு கொட்டிடுது இல்லை. அப்போ நமக்கு தண்ணி சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கன்னு சொல்லுவோம், நீர் வழிஞ்சு ஓடுறது ரொம்ப அதிகமாக ஆகுது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அது நமக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம நியூ நார்மல்னு சொல்கிறோம். இதுதான் இனிமேல் இதுதான் நார்மல். அந்த காலம் மாதிரி நம்ம ஒரு டிசம்பர் டு அக்டோபர் டு டிசம்பர் 3 மாதம் நல்லா மழை பெய்யும், ஐப்பசி மாதம் அடைமழை காலம், அந்த காலம்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் இனிமேலாம் கிடையாது. சராசரியான மழை போயிட்டு சடனாக குறுகிய நாளில் அதிகப்படியான மழையை பெய்கின்ற பருவம் தான் இப்போ நம்ம எதிர்கொள்கிறோம். அதுதான் எதிர்கொள்கிறது மாதிரி இனிமேல் அப்படி தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். அந்த கிளைமேட் சேஞ்ச் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இந்த பருவகால மழைகளையே வெதர் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுட்டு நமக்கு எந்த மாதிரி மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ அந்த ப்ரிடிக்ஷன் நிறைய இடத்துல இப்போ ஃபெயில் ஆகிருக்கு. நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் மழை பெய்யும், ஆனால் அந்த நாளில் மழை பெய்யலை. ஆனால் இந்த நாளில் மழை பெய்யாதுன்னு சொல்கிற நேரத்தில் மழை பெய்யுது. அப்புறம் இந்த புயலை இந்த நேரத்தில் இப்போ இந்த வழித்தடத்தில் இப்படி போகும் அப்படின்னு ஐஎம்டி ப்ரெடிக்ட் பண்ணுது. ஆனால் வழித்தடத்தை மாற்றிக்குது, போயிட்டு யூடர்ன்லாம் அடிக்குது, புயல் யூடர்ன் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் கரையை கடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. கரையை கடந்தால் உடனே போயிடும்னால அங்கே வேறு நிற்குது. ஸோ இது எல்லாமே அன்பிரடிக்டபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் தான். அந்த காலநிலை மாற்றம் முக்கியமாக புயல் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, இந்த கடல் இருக்குது இல்லையா, கடல் எல்லாமே இப்போ வெப்பமாகிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்கிற கடல் எல்லாமே ரொம்ப வேகமாக வெப்பமாகுது. வார்மிங் ஓஷன்ஸ்னு சொல்லுவோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டிராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிற கடல் பகுதி, சென்னை, இந்தியா போல் கடல்கள் ரொம்ப மிக அதிகமான வெப்பநிலையை அடைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக அதிகமான வெப்பம் மிகுந்த கடல் எதுன்னா அது இந்து மகா சமுத்திரம், இந்தியன் ஓஷன். அதுதான் உலகத்திலேயே அதிகமான வெப்பநிலை அதிகமாக ஆயிருக்கு. 28, 29, 30 டிகிரி செல்சியஸ்லாம் ரீச் ஆகுது. ரொம்ப அதீதமான ஒரு வெப்பநிலை. அந்த மாதிரி ஒரு வெப்பநிலை ஆகும் பொழுது அது வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல் அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகும்போது இந்த வெப்பம் பரிமாறிக்கும் பொழுது அந்த புயலினுடைய தன்மையும் மாறுது. முன்னாடியெல்லாம் புயல் வரும்போது ஒரு ஜென்டிலாக வரும். ஒரு புயல் அந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னா ஆகும், அதுதான் மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த வழித்தடம் இப்படி போகுதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கரையை கிடக்கும், இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்லவே முடியல. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் புயல் இருக்கும், அந்த புயலின் வேகம் இருக்கும், புயலின் தன்மை இருக்கும், புயல் கொடுக்குற மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்படி தான் இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதோட கூட நம்ம அதையும் சேர்த்து பார்க்கணும்.
குறைஞ்ச நாளில் அதிக மழை. ஸோ இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை நாமே மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு மக்களும் தயாராக இருக்கணும், அரசுகளும் தயாராக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் மழையை எதிர்கொள்ள முடியும். நான் வந்து இதை வந்து ஐயோ பேரிடர்னு நான் சொல்ல மாட்டேன். அது பேரிடர் 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிடுச்சு, 55 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிடுச்சு, எங்கே மழை இல்லையோ அங்கே பெய்ய மாட்டேங்குது, இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் இதை வந்து ஒரு பேரிடராக நினைக்காம இதுதான் இனிமேல் நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றி அமைத்து கொண்டால் பெய்கின்ற தண்ணீரை நம்மளால் சேர்க்க முடியும். இல்லைன்னா பெய்கின்ற மழை தண்ணீர் வழிந்து ஓடும், அதை வெள்ளம்னு சொல்லுவோம். அதான் இன்றைக்கி நடந்தது. இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழித்தடத்தை கண்ணாபின்னு மாற்றிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து ஐஎம்டி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு டெம்பரரி சைக்ளோன்னு சொல்லிட்டாங்க, இல்லை சைக்ளோன் இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. திடீர்னு அதுக்கு வந்து எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வர்றதுக்கு காரணமே வந்து அந்த கடல் வெப்பமாக இருக்கிறது தான். இட் ரீகெயின்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி ரீகெயின் பண்ணி வந்து அந்த கரையை கடக்கிற நேரத்தில் தலை வந்து கடலில் இருக்குது, கால் வந்து கரையில் இருக்குது. அங்கேயே நிற்குது. எத்தனை மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. கொட்டுன்னு மழையை கொட்டிடுச்சு. அதனால தான் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் மழை, விழுப்புரத்தில் மழை, திருவண்ணாமலையில் மழை, ஊத்தங்கரையில் மழை, 50 சென்டிமீட்டர் மழை, 550 மில்லிமீட்டர் மழை ஒரு வருஷத்தில். அந்த பருவமழை ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழைக்குன்னா மேலே அந்த ஒரு நாளில் பெஞ்சிடுச்சு. அதனால தான் ப்ராப்ளம் வந்தது. இதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி மழை பெய்தால் என்ன செய்வது, அந்த மழை தண்ணீரை எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது நம்ம 365 நாளும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, புயல் இந்த மாதம்லாம் வரலாம் சொல்ல முடியாது, எந்த மாதத்துலேயும் வரலாம். இனிமேல் எப்படி வேணாலும் வரணும். அந்த தாறுமாறாக டிஸ்டார்டட் சீசன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்லி டிஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி எப்படி நம்ம இதை எதிர்கொள்கிறது 365 நாளும் நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த பருவமழையை எதிர்கொள்ள வேண்டும். பருவமழையால் கிடைக்கின்ற நீரை சேமித்து வைப்பதற்கு நீர்நிலைகளை வந்து முறையாக பருவமழை மட்டும் இல்லை, கோடையிலேயும் மழை பெய்யும். கோடையிலேயும் மழை 365 நாளும் ரெடியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 365 நாளும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு. அப்போ தான் வந்து இந்த மாதிரி மழையும் இந்த மாதிரி வெள்ளத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும். அதாவது மழை நீரை வந்து சேமித்து வைப்பதற்கான திட்டங்கள் என்னென்ன சார்? தமிழக அரசுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள், இல்லை மத்திய அரசுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள்? ஏன்னா மழை நீரை வந்து கடலை கடப்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்கிறோம், ஆனால் சேமித்து வைக்க ஏற்பாடு செய்யலையே, அதை பற்றி சார்? இல்லை, சேமித்து வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பல டேம்ஸ் கட்டியிருக்கிறோம் இல்லையா, பல ஏரிகள் இருக்குது, குளம் குட்டைகள் இருக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம அதை வந்து சரிவர பராமரிப்பு இல்லை. சரிவர பராமரிப்பு இருந்தால் இந்த மாதிரிலாம் நம்மளால் தண்ணி சேமிக்க முடியலையேன்ற ஒரு கஷ்டம் வராது. வரலாற்று கணக்குப்படி ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 39,000 சில்லற ஏரிகள் இருக்கணும், 39,100 ஏரிகள் இருக்கணும் தமிழ்நாட்டில். ஆனால் அதில் பல ஏரிகள் இன்னைக்கு வந்து காணாமல் போயிடுச்சு. ஆக்கிரமிப்பு அது தூந்து போயிருக்கு, இல்லை குப்பையை கொட்டி அந்த மாதிரி இப்போ பாழா போயிருக்கு. தண்ணீர் ஏரிக்கு வரத அந்த கால்வாய் அது காணாமல் போயிருக்கு. அப்படி கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வந்து முழு மூச்சோடு இன்றைக்கி இந்த மாதிரி ஏரிகள் வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். ஏன்னா அந்த ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு ஏரியுமே ஒரு சூழலியலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எலிமெண்ட் அது. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஏரி அப்படின்னு நினச்சி சாதாரணமாக தண்ணி சேர்க்கிற இடம் நினச்சிக்கிட்டு அதை போய்ட்டு ஒரு குடிமராமத்துங்கிற பேரில் அங்கே இங்கேயும் வந்து மண்ணை எடுத்து கரையில் போட்டு வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற தப்பு. அதுக்கு ஒன்று காம்ப்ரஹென்சிவ் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி இருக்குது. அந்த ஏரி அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது, அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவிலேருந்து வர தண்ணி வரத்து கால்வாய் இருக்குது, ஃபோர்ஷோர் ஏரியா இருக்குது, வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கரை இருக்குது, அது ஏரி கரை, அப்புறம் மதகு இருக்குது, கலங்கள் இருக்குது, அதாவது சர்ப்ளஸ் வேர்னு சொல்லுவோம், அப்புறம் உபரி தண்ணீர் போகிறதுக்கு கால்வாய். இதோடு கூட அந்த ஏரியினுடைய நடுப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியான்னு சொல்லுவோம், அதில் ஏராளமான சில்ட் அக்யூமுலேஷன் ஆகிடுச்சு. இப்போது வண்டல் மண்ணும் அந்த மண்ணு இந்த மண்ணும் சேர்ந்து சில்ட் ஆகிடுச்சு. அந்த ஏரியினுடைய மொத்த கொள்ளளவு வெகுவாக குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பராமரிக்கணும். இதை நம்ம பராமரிக்கலைன்னா
நம்மளால் தண்ணி எங்கே சேர்க்க முடியும்? அப்புறம் நம்ம சேர்க்க முடியாது. டேம் கட்டிட்டா டேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேம் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா டேம் வந்து இன்றைக்கி வந்து சில்ட் அதிகமாகிடுச்சு. சில்ட் அதிகமாகிட்டு அதுலேயும் வந்து சேர்க்குற தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 20% 30% ஒவ்வொரு டேம்லேயும் குறைஞ்சிடுச்சு. இப்போ மேட்டூர் டேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரிஜினலாக வந்து அதில் வந்து எவ்வளோ இருக்கணும், 97 டிஎம்சி ஃபீட்டு தண்ணி சேரணும். அதில் இருக்கிற இப்போ சில்ட் அக்யூமுலேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/3 சில்ட்டு அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் தண்ணி சேர்க்குறது அந்தளவுக்கு குறைஞ்சிடும்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பராமரிக்கணும். இதெல்லாம் பராமரித்து எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணியை சேர்க்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், சைனா போன்ற நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மழை நீரும் மழை பெய்கின்ற காலத்துலேயும் அந்த தண்ணீரை எங்கே சேர்க்கலாம், இதுதான் அவங்களுடைய சிந்தனையே. 24 மணி நேரம் அந்த சிந்தனையை ஃபுல்லாக இப்படியே ஓட்டிகிட்ருக்குறாங்க. அங்கே சேர்க்கலாம், எங்கே சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாம், அப்படி சேர்க்கலாம், இங்கே டைவெர்ட் பண்ணலாமா, டைவெர்ட் பண்ணி தண்ணி அங்கே கொண்டு விடலாமா, இந்த மாதிரி. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் வெள்ள பாதிப்பு இருக்கும். சைனாவில் வெள்ள பாதிப்புன்னு அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ரொம்ப ரேராக முடியலைங்கிற நேரத்தில் அந்த வெள்ளம் வந்திருக்கும். பட் அவங்க எல்லா நேரத்துலையும் வந்து அந்த அந்த பெய்கின்ற மழை தண்ணீரை வந்து சேமிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேல் போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மழை தண்ணீருக்கு அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க. பெய்கின்ற மழை தண்ணீர் பெய்ந்த மழை பெஞ்சன்னா அது ரெயின்ஃபால் அக்கௌண்ட். இவ்வளோ மழை பெஞ்சால் இத்தனை மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ், இத்தனை மில்லியன் கியூபிக் மீட்டர் நம்ம என்ன பண்ணோம், சேர்த்தோமா, எங்கே போயிடுச்சா, காணாமல் போயிடுச்சா, என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அதுக்கு கணக்கு வச்சுருக்குறாங்க, கணக்கு பண்ணுறாங்க. வாட்டர் அக்கௌண்டிங், வாட்டர் ஆடிட், ரெயின்ஃபால் அக்கௌண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு. நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. வாட்டர் அக்கௌண்ட்டும் இல்லை, வாட்டர் ஆடிட் இல்லை, ரெயின்ஃபால் அக்கௌண்ட்டும் இல்லை. மழை பெய்தாலும் நம்ம பேசுகிறது வெள்ளத்தை பற்றி பேசுகிறோம், மழை பெய்யலைன்னா வறட்சியை பற்றி பேசுவோம். அது தவறு. வறட்சி மிகுந்த காலங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முழு முனைப்போடு நீங்கள் வந்து அந்த நீர்நிலைகளை பாதுகாத்து வச்சுருக்கிறீங்களோ, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, அந்தளவுக்கு மழை பெய்கின்ற காலங்களில் தண்ணீர் அதெல்லாம் சேர்க்கும் பொழுது வெள்ளத்தின் பாதிப்பு குறையும். 365 நாளும் நம்ம இந்த வேலையை செய்யணும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கட்டுறோம், இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோமில்ல, எல்லாத்துக்குமே தண்ணி தேவையில்லை, வாட்டர் வேணும் இல்லையா? தண்ணீர் அந்த தொழிற்சாலையே வந்து அந்த ஏரி ஆக்கிரமித்து கூட கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகி இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, அந்த கட்டுப்பட்ட தொழிற்சாலைக்கு இயங்கணும்னா அதுக்கு தண்ணி வேணுமில்ல. மக்கள் உயிரோடு இருக்கணும்னா தண்ணி வேணும், உங்களோட தொழிற்சாலைகளுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். தண்ணீர் என்றால் இல்லைன்னா ஒன்று நீர் இன்றி அமையாத உலகு. அதை பற்றி நம்ம நல்லா பேசுகிறோம். ஆனால் அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து முழு முயற்சி இது வரைக்கும் எடுக்கலை. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். குறிப்பாக நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சிறு நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்குங்க. இதில் சாதாரண குளமாக இருக்கும், சாதாரண குட்டையாக இருக்கும், சாதாரண கோவில் குளமாக இருக்கும். அது தவிர பல ஏரிகள் சிறுசு பெரிதமாக இருக்குது. இதில் சேர்க்குற தண்ணி இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் சேர்க்கப்பட்ட தண்ணீர் நிலத்தடி நீரை பெருக்கும். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் வந்து இதை நம்ம வந்து எந்த அளவுக்கு முழு மூச்சோட பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. அது அப்போ தான் வந்து நிலத்தடி நீர் நம்மளால் பெருக்க முடியும், வெள்ள நீரை வந்து அந்த நீர்நிலைகளை சேர்க்க முடியும். இன்னொன்று முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீர்நிலைகள், ஏரி, குளம், குட்டை, கோவில் குளம், இந்த மாதிரி இடத்துல நம்ம தண்ணி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளால் பயோடைவர்சிட்டியை பெருக்க முடியும். பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் பெருக்கம். அந்த பல்லுயிர் பெருக்கம் இன்றைக்கி அழிந்து கொண்டே இருக்கிறது. தேர் இஸ் அ பயோடைவர்சிட்டி கிரைசிஸ். யூஎன் ஆர்கனைசேஷன் அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போது பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் ஒரு பெரிய நெருக்கடி சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஏன் பல்லுயிர் பெருக்கம் முக்கியம்? பல்லுயிர் பெருக்கம் இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. மனிதனுக்கு சாப்பிட தண்ணி கிடையாது, சாப்பிட உணவு கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஆக அந்த பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு மனிதன் உயிர் வாழ முடியும். அதை வேணும்னா நம்ம நீர்நிலைகளை பராமரிக்கணும். ஸோ நீர்நிலைகள் பராமரிப்புக்கிறது மிக முக்கியமான காரணம், மனிதனுக்கு தண்ணி தேவை மட்டுமல்ல, பல்லுயிர் பெருக்கத்திற்கும் தண்ணீர் தேவை. இப்போ தமிழ்நாட்டில் 39,100 ஏரி இருப்பதாக சொன்னீங்க. அது இப்போ இருக்கின்றதா இல்லை குறைந்து விட்டதா சார் அந்த கணக்கு? இப்போ சொல்கிறத வந்து கணக்கு 26,000 ஏரி 27,000 ஏரி தான் சொல்கிறாங்க அஃபிஷியலாக கூட. அதில் மீதி எங்கே போச்சுன்னு தெரியல. 14,000 ஏரி காணாமல் போய்விட்டது. காணாமல் போயிட்டுன்னு அது உறுதியாக சொல்ல முடியாது. வந்து அடையாளம் தெரியாமல் போய்விட்டது. தெரியாது. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு
அந்த பகுதியில எவ்வளவு ஏரிகள் இல்லை அந்த உள்ளது? பகுதியில் அதிகப்படியான மழை பெய்யும் போது 2015ல சென்னை மாநகர் ஒரு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கை சந்தித்தது. பல உயிர்கள் வந்து பலியானது. கோடிக்கணக்கான உடைமைகள் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதேபோல் 2023லும் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஸோ சென்னை மாநகர இந்த பெரும் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் குறிப்பாக மாநகராட்சி எப்படி எடுக்கணும் சார்? இல்லை, மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகரத்தின் அமைவிடம் எங்கே அமைஞ்சிருக்கு? இந்த சென்னை மாநகரம் மலை மேலேயா இருக்குது? இல்லை, கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ஸ்லோப் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மொத்த நகரமே 10 மீட்டர் தான் உயரத்தில் தான் இருக்குது மொத்தமே. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது யூஎன் ஆர்கனைசேஷன்ஸ் நோட்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க, 10 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற இடங்கள் லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோனுன்னா கடல் நீர்மட்டம் உயரும் பொழுது இது பாதிப்புக்கு அதிகமாக உள்ளாகும் அப்படிங்கிறது. அதனால தான் லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன்னு டிமார்க்கேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது இப்போ 10 மீட்டர் உயரத்தில் மட்டும் இல்லை, 3 மீட்டர் உயரத்தில் 30% நிலப்பகுதி இருக்குது சென்னையில். 30% நிலப்பகுதி, சென்னை நிலப்பகுதி 3 மீட்டருக்கு உள்ளே இருக்குது. பல பகுதிகள் 0 லெவலில் இருக்குது, கடல் மட்டத்திலே இருக்குது. சில பகுதிகள் கடல் மட்டத்துக்கு கீழே கூட இருக்குது. வட சென்னை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எண்ணூர் கிரிக்கு அந்த சைடு பல பகுதிகள் ஒரு 1 மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர் லெவல்லே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வேளச்சேரி, பள்ளிக்கரணை ஏரியா, அந்த பள்ளிக்கரணை மாஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் அங்கே அடிக்கடி தண்ணி வருது, வெள்ளம் நிற்கிறது, கீழே போக மாட்டேங்குது. ஸோ இந்த அமைவிடத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அமைவிடம் இருக்கே, அதனால் வெள்ளம் வரத்தான நம்ம சொல்லலாம். ஆனால் சென்னை மாநகரம் ஒரு மிகப்பெரிய பிளஸ்டு சிட்டி. அது மிக வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை மாநகரத்தை பிறகு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து வர தண்ணிக்கு கடலுக்கு போகிறதுக்கு நல்ல ஆறுகள் இருக்குது. பாருங்கள், இந்த நார்த் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரணியார், கொசஸ்தலையார். ஆரணியார் தண்ணி நேராக புலிக்கட்டு ஏரிக்கு போகுது. கொசஸ்தலையார் தண்ணி நேராக அந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து எண்ணூர் கிரிக்கு வழியாக கடலுக்குள்ளே போகுது. அப்புறம் கூவமாறு, அது நேராக வந்து இந்த கேசார் மணக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீறி மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பக்கால் கால்வாய், காவிரிப்பாக்கம் ஏரி, அதுக்கு மேலே பாலாறு தண்ணி கூட கொண்டு வந்து கடலை கொண்டு சேர்க்குது. எது? கூவம். அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிவர் அது. அடுத்தது அடையார் ரிவர். அடையார் ரிவரும் செம்பரம்பாக்கம் ஏரி, அதுக்கு மேலேருந்து பாலாறு தண்ணி கூட வரும் அதுக்கு. அது அடையார் ரிவர் வழியாக தண்ணி வந்து கடலுக்கு போகுது. கொஞ்சம் தூரம் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலாறு ரிவர் வேறு இருக்குது. எல்லா நல்ல பியூட்டிஃபுல் ரிவர்ஸ், எல்லா தண்ணியும் கடலில் கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுகள் இருக்குது. வட மாவட்டங்களின் வந்து வடிகால் பகுதியாக சென்னை நகரம் அமைந்துள்ளது. ஆமாம், வடிகால் கரெக்டு. வட மாவட்டங்களின் வடிகால் பகுதியாக சென்னை இருக்கு. எவ்வளோ பெரிய தண்ணீரை சேமிப்பு வைப்பதற்கு சரியான திட்டம் இல்லை. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணீர் போகிறதுக்கான வழித்தடம் இருக்குது. இதை தவிர மேக்ரோ ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. 32 மைக்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் போக பக்கியாம் கால்வாய் வேறு இருக்குது இல்லையா, இவ்வளோ தண்ணியெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு. இதெல்லாம் போக இவ்வளோ தண்ணி மழை பெஞ்சால் சேர்க்கறதுக்கும் நமக்கு ஏரிகள் நிறைய இருக்குது. ஏரிகள் நிறைந்த மாவட்டம் எது? வட மாவட்டங்கள். குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா வந்து ராணிப்பட்டையும் சேர்த்துக்கலாம். 4100 ஏரிகள் இருக்குது. இந்த 4100 ஏரிகள் இருக்குது. பல ஏரிகள் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி இன்றைய கணக்கு பிரகாரம் 4100 ஏரி இல்லை, மெஜாரிட்டி ரிவர்ஸ் இன்னும் இருக்குது. சென்னை புறநகர் பகுதியிலே நிறைய ஏரிகள் இருக்கின்றது. ஏலச்சேரி இருக்கிறது, பள்ளிக்கரணை ஏரி இருக்கின்றது. இல்லை, இது நிறைய ஏரி இருக்கின்றது. இல்லை, இப்போ இந்த ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா பல ஏரிகள் காணாமல் போயிருந்தாலும் அந்த ஏரிகள் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஆழப்படுத்தலாம். தூர்வாரி கரையை வந்து பலப்படுத்தணும். தண்ணீரை அதிகப்படியான சேமித்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சார். நீர் வரத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். நீர் நிரம்பி உபரி நீர் வந்து வெளியேறுவதற்கு திட்டத்தை கொண்டு வரணும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். முதல்ல அதை கேளுங்க. இந்த ஏரிகள் இத்தனை இருக்குல்ல, அந்த ஏரிகளை முதல்ல கணக்கு எடுக்கணும். எத்தனை ஏரி என்ன கண்டிஷனில் இருக்குது. நம்ம இதையே நம்ம ஒரு சூப்பர்ஃபிஷியலாக பேசிட்டு நம்ம வந்து கதையை கட்டிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாவட்டங்களில் சென்னைக்கு வரக்குன்ற தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு என்னென்ன ஏரிகள் இருக்குது, என்னென்ன அதோட கண்டிஷன்ஸ் என்ன ஒரு கணக்கு எடுக்கணும். அந்த ஒரு சர்வேயே இல்லை இது வரைக்கும்.
அந்த சர்வே எடுத்துகிட்டு அந்த கண்டிஷனோட டுடேஸ் கண்டிஷன் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது, எவ்வளோ தூர் இருக்குது, அது அந்த தூர் எப்படி எடுக்கணும், அந்த தூர் கண்டிஷன் அதை வந்து கொண்டு போயிட்டு எங்கே கொடுக்குறது, எங்கே போய் டெபாசிட் பண்ணுறது, ஏரிக்கரை நிலம் என்ன, கேட்ச்மெண்ட் ஏரியா நிலம் என்ன, வரத்து கால்வாய், சர்ப்ளஸ் கால்வாய், அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணி அப்புறம் பெய்கின்ற மழை தண்ணீரை அதில் சேர்க்கணும். அதில் சேர்த்துட்டோம்னா பெய்கின்ற மேலே நீங்கள் சொன்ன மாதிரி வட மாவட்டங்களில் பெய்கிற மழை தான் வந்து கீழே சென்னைக்கு வருது. ஸோ அந்த வெள்ளத்தின் பாதிப்பை வெகுமாக நம்மளால் குறைக்க முடியும். ஏன்னா அங்கே தண்ணீரை சேர்த்துட்டா என்ன சொல்லுவாங்க, டேப் த வாட்டர், கன்சர்வ் த வாட்டர் வேர் இட் ஃபால்ஸ். எங்கே மழை பெய்யுதோ அங்கேயே சேர்த்து வச்சுடுங்க, அந்த தண்ணி கீழே வர விடாதீங்க. அதே மாதிரி சென்னைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பல ஏரிகள் இருந்தது, இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. ஆக்கிரமிப்புக்கு அதிகமாகிட்டோம். இனி அது ரெட்ரீவ் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் முடியாது. பட் இருந்தாலும் வந்து இங்கே இன்னும் நிறைய கோவில் குளங்கள் இருக்குது, குட்டைகள் இருக்குது. இப்போ வேளச்சேரி சொன்னீங்க, அது ரொம்ப ஒரு குட்டியாகிடுச்சு. இப்போ எவ்வளோ பெருசாக இருந்தால் ரொம்ப சின்னதாகிடுச்சு. வில்லிவாக்கம் மாரி ரொம்ப பெருசாக இருந்தது, அது இத்தினோண்டாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏரிகள் கூட நம்ம பெருசாலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் இருக்கின்ற குளங்கள் குட்டைகள் இன்னும் நிறைய இருக்குது. அதை நிறைய ஆழப்படுத்தி அதில் நிறைய தண்ணீர் சேர்க்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து குட்டை தானே அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அந்த சின்ன குட்டையாக இருந்தோட ரொம்ப ஆழப்படுத்தணும். இங்கே தான் வந்து சைனாவோட அவங்களோட புத்தி கூர்மையை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். ஒரு சின்ன இடம் கிடச்சிட போகிறோம், உடனே அங்கே நிறைய டம்ப் பண்ணி நிறைய தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு பெரிய சம்பு மாதிரி கட்டி விட்ருவாங்க. சின்ன இடம் கிடச்ச விட போகிறோம், அவங்களுக்கு நிலப்பகுதி ரொம்ப கம்மி. அதனால் அந்த பர்டிகுலராக அந்த நகரங்களில் ஸோ எவ்வளோ நமக்கு ஒரு குட்டை கிடச்சா குப்பையை தானே கொட்டுறோம். நம்ம அந்த குட்டை வந்து குட்டை தானேன்ட்டு சும்மா குப்பையை எடுத்துகிட்டு விட்டுடுவோம். குப்பையை கொட்டுறாங்க, அப்புறம் மண்ணை கொட்டி அந்த இடத்துல கட்டடம் கட்டிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்த வந்து இன்றைக்கி குப்பை தான் எடுத்துட்டா குளம் வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு ஆழப்படுத்த முடியுமோ அது சில்ட்டு சர்வே பண்ணி, சாயில் சர்வே பண்ணி, அதில் எந்த அளவுக்கு ஆழப்படுத்தி தண்ணி ஃபில்டர் பண்ணி உள்ளே விடுறோமோ அந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு நம்மளால் குறைக்க முடியுங்க. ஐயா ஆழம் 100 அடி போங்களேன், யார் வேணாம். 4100 ஏரி சொல்லியிருக்கீங்க இந்த 4 மாவட்டத்திலே. இந்த 4100 ஏரியை பெரிய லெவலில் ஒரு ஆழப்படுத்திட்டா நமக்கான தண்ணி கிடைக்கும். மேலே கிடைக்கும். மேலே வர்ற தண்ணி அங்கே சேர்த்துடலாம். சிட்டிக்குள்ளே நான் சொல்கிறேன், சிட்டிக்குள்ளே ஒரு குளம் இருந்தால் அந்த குளத்தை 100 அடி வெட்டுங்க. அது நல்ல ஒரு பாதுகாப்பு பண்ணி வைங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக அதில் போகிற மாதிரி நல்ல சேஃப்டி ப்ரொடெக்ட் பண்ணி யாரும் போய்ட்டு அதில் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கா மாதிரி அதில் வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போ வெள்ள நீர் ஃபுல்லாக அதில் வடியணும். எங்கேருந்தாலும் அந்த சைடில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு அந்த இடத்துல தண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டா வெள்ளத்தின் பாதிப்பை சென்னையில் கூட ரொம்ப அதிகமாக குறைக்க முடியும். இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா 90லேருந்து 95% வந்து வழிஞ்சு ஓடுறது. சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்கிறோம். உபரி நீர் இல்லை, அது உபரி இல்லை, சர்ஃபேஸ் ரன் ஆஃப், வழிந்து ஓடுகிறது. உபரி நீர் நம்ம தேவைக்கு மேலே போகிறது தான் உபரி நீர். நம்ம தேவை எங்கே நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடிஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி ஆழப்படுத்தி அதில் தண்ணி சேர்க்கணும். இப்போ கிணறு சின்னதில் கிணறு வெட்டுறோமில்ல, அந்த மாதிரி குளத்தை பண்ணுங்கள், குளத்தை ரொம்ப ஆழப்படுத்துங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குளத்துக்குள்ளே 10 குளம் இருக்கும். பெரிய குளம், அடுத்த ஒரு குளம், அடுத்த ஒரு குளம், அடுத்த ஒரு குளம். அது ஏன்னா வாட்டர் கன்சர்வேஷன் தான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுக்குள்ளே 10 கிணறு, ஒரு வாட்டர் பாடிக்குள்ளே 10 வாட்டர் பாடி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். தண்ணி எப்படி என்ன பேசிக் ஐடியா என்ன, வாட்டர் கன்சர்வேஷன், அதில் தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இது செஞ்சிட்டோம்னா வெள்ளம் வந்து பாதிப்பு நம்மளால குறைக்க முடியும். அப்புறம் நம்மளால முடியலைங்கிற தண்ணி கடலுக்கு போட்டோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வந்து நம்ம நீர்நிலைகளை முறையாக வந்து நம்ம பராமரிக்கல. இல்லை, அதிகமாக வெள்ளம் வரதுக்கு காரணம் குறுகிய நாட்களில் அதிக மழை பொழிவு. அதுதான் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து சேர்க்கறது இல்லை. வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப மழைநீரை சேமித்து வைப்பதற்கான நீர்நிலைகளை முழுமையாக வந்து நம்ம பராமரிக்கல. ஏன்னா ஒவ்வொரு கிராமந்தோறும் பெரிய ஏரி இருக்கு, சிறிய ஏரி இருக்கு, குளம் இருக்கு, குட்டை இருக்கு. நகரத்திலும் அது போன்ற குளம் இருக்கு, குட்டை இருக்கின்ற ஏரி இருக்கின்றது. ஸோ நீர்நிலைகளை வந்து நம்ம முறையாக பராமரித்தால் வெள்ளப்பெருக்கை வந்து நம்ம தடுக்க முடியும். குறிப்பாக சென்னை மாநகரில் 2015 உங்களுக்கு தெரியும், பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஒரு செயற்கையான வெள்ளப்பெருக்காக தான் பேசப்படுகின்றது. ஸோ நீ சொன்ன மாதிரி அந்த 4100 ஏரிகளையும் வந்து இதற்கு மேலாவது வந்து முறையாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி படித்தால் வந்து இந்த வெள்ள பாதிப்பை வந்து சரி செய்யலாம் என்பதை உங்களுக்கு கருத்தை குறைக்கலாம். வெள்ள பாதிப்பை குறைக்கலாம்.
அதாவது உபரி நீரை மட்டும் கடலுக்கு விடலாம், ஆனா பெய்கின்ற நீரையே நம்ம கடல்ல விட்டுறோம். ஆமா, அதுதானே சார்? 95% விட்டுறோம் நம்ம. 95% கடலுக்கு போகுது. ஸோ இனி வரும் காலங்களில் நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்பிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றணும். ஆமா, அதுதான் முக்கியமான நீங்க சொல்லக்கூடிய கருத்து. ம். குறிப்பா வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ மழை வழக்கமா கிடைக்கும், இந்த வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்கு சார்? இந்த வருஷம் ஒன்றும் முடியலையே, வடகிழக்கு இப்போ சீசனே முடியலையே. ம். இப்போ ஏற்கனவே வந்து இப்போ பெய்கிற பெஞ்சிருக்கிற தண்ணி மழை வந்து பார்த்திங்கன்னா வந்து 500-550 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் டிசம்பர் முழுக்க நமக்கு இருக்க எவ்வளோ மழை பெய்யுன்னு தெரியாது. இப்போ 11ஆம் தேதியிலேருந்து வரும் இன்னும் கொஞ்சம் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு சிறப்பு நேர்காணலில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.